அவர் ஒரு உச்சபட்ச நடிகராக பட்டி தொட்டியெல்லாம் அவர் பெயர் தெரியும். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை விஜய் என்றால் தெரியும். அது அந்த ஃபெமிலியாரிட்டியே ஒரு அரசியல் ரொம்ப தேவையானது. அவர் இன்றைக்கு உங்க போல ஊடகத்தை சேர்ந்தவர்கள், சர்வே எடுக்கிற நண்பர்கள் எல்லோரும் சொல்வது அவர் ஒரு இன்றைக்கு வருகின்ற தேர்தலில் ஒரு இம்பாக்டை உருவாக்குவார்னு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் 2006 உருவாக்கியதை விட அதிகமான இம்பாக்டை அவர் உருவாக்குவார். அதனால்தான் சொல்றேன். இன்னும் பல இடங்களில் இன்றைக்கு சொல்கிறேன். ஏதோ நான் பழனிசாமி மேல உள்ள தனிப்பட்ட விரோதத்தில் சொல்லலாம். இன்றைக்கு பழனிசாமி இரட்டையில இருக்கின்ற காரணத்தினாலும் பணபலத்தால் தான் இன்னைக்கு அவரால் சுழன்று கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் அவர் 15% குறைவான வாக்கு சதவீதத்தை அடைவார். 15% விஜயோடைய தாக்கம் எப்படி? விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலில் அவர் 6% 8% எடுத்து ஒரு தொகுதியை ஜெயிச்சிருந்தாலும் அன்றைக்கு ஒரு தொங்கு சட்டசபை உருவானது. மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் திரு கலைஞர் அவர்கள் உருவாக்குறார். 96 சீட்டு தான் அவர் ஜெயிச்சாரு. அவங்க கூட்டணி ஆட்சி. அதுபோல அம்மா அவர்கள் 65 சீட்லயும் அந்த கூட்டணி 70 சீட் தான் ஜெயிச்சாங்க. நீங்கெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அன்னைக்கு திமுக 50 தொகுதிகள்கிட்ட அந்த தேர்தலில் விஜயகாந்தினால பாதிக்கப்பட்டது. அம்மா அன்றைக்கு அம்மாவுடைய கட்சி அண்ணா திமுக அன்றைக்கு 70 தொகுதிகள்கிட்ட பாதிக்கப்பட்டது. அதை விட அதிக இம்பாக்ட் விஜயினால இருக்கும். அவர் 2வது இடத்திற்கு வருகின்ற வாய்ப்பும் இருக்கும். சரியான கூட்டணி அமைந்தால் அவரோட திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியாக அது அமையும். அதனால பழனிசாமி தலைமையிலான அணி 3வது இடத்திற்கு யதார்த்தமா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். யார் சொல்றாங்க? எடப்பாடி கொடியை காமிக்கலாங்க. விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாரா அவர் வருமானத்தெல்லாம் திரையுலகத்தில் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறப்ப அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றத்தை உருவாக்கணும் தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் தன் தலைமையில தான் கூட்டணி அமையும் 2 மாநாடுகள்லையும் சொல்லியிருக்காரு. இன்னொன்று அவருடைய கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுக சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் நீங்க கேட்டீங்க பழனிசாமி பத்தி ஒண்ணு தாக்கி பேசலன்னா அதுக்குதான் இன்றைக்கு மதுரை மாநாட்டிலையும் பதில் சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன பழனிசாமி பத்தி தெரியாதா? திரையுலகில் எத்தனையோ சவால்களை சமாளித்து வந்தவர். பழனிசாமி துரோகத்திற்கு பெயர் பெற்றவர். விஜய் தலைமையிலான கூட்டணியில பழனிசாமியை சேர்த்துக் கொள்வதற்கே விஜய் யோசிப்பார். ஏன்னா பழனிசாமி எப்பொழுதுமே அந்த அமாவாசை வேலை தான் பார்ப்பாரு. யாருங்க அது நீங்க தான் சொல்றீங்க. அது விஜய் ஒண்ணு அவங்க கட்சிக்காரர்கள் யாரோ உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்காதீங்க. அந்த கட்சி அந்த சொல்றவங்க கட்சி தொண்டர்கள் விஜய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதுதான் அவர்கள் விரும்பார்களே தவிர பழனிசாமிய துரோகத்திற்கே பெயர் போற பழனிசாமியை போய் ஆதரித்து அவர் தலைமையின் கீழ் விஜய் செல்வதால தேர்தல் முடிஞ்சது சொல்லுவாங்க. சாப்பிட்டு கை காயறதுக்குள்ளார துரோகம் பண்ற மாதிரி இதுவரை ஆட்சியில் அமர்த்தியவர்கள், ஆட்சி தொடர காரணமானவர்கள், 4.5 ஆண்டு ஆட்சியை காப்பாற்றியவர்கள் எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி விஜய்க்கு துரோகம் செய்வார்கள். விஜய்க்கு தெரியாது, அவன் சின்ன பிள்ளையா. அதனால உறுதியாக அவர் பழனிசாமியின் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை. பழனிசாமி தான் தன்னால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து விஜய் தலைமையை ஏற்று கூட்டணி செல்வதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க. அவர்கள் இன்னொன்று விஷயம் சொல்றாங்க, அது சிரிப்பாக தான் இருந்துச்சு. திமுக தேர்தல் முறையில் விஜய் ஜெயிக்கலைன்னா திமுக அவர்களுக்கு ட்ரபிள் கொடுக்கும், அழித்து விடும் சொல்றாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? பழனிசாமி ஆட்சி ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது, அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் ஊழல் திளைக்கிறார்கள், முறைகேடுகள் நடந்திருக்கு, தேர்தல் வாக்குறுதியிலேயே நான் தனி நீதிமன்றம் அமைத்து அவர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுவார்கள், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் நாளைக்கு பிடிச்சிருவோம், நாளானைக்கு பிடிச்சிருவோம் சட்டமன்றத்தில் சொன்னார். அவர்களையே மக்கள் வரிப்பணத்தை ருசித்தவர்களையே அந்த ருசி கண்ட பூனைகளையே அவர் இன்றைய வரைக்கும் ஒன்றும் செய்யல. விஜய் புதிதாக அரசியலுக்கு
சினிமாவில் இருந்து திரையுலகத்திலிருந்து வந்தவரை இவரால என்ன பண்ணிட முடியும்? சும்மா அவர்கள் தங்கள் கூட்டணிக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக சிறுபிள்ளைத்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நான் கவனிக்கிறவரை விஜய் அவர்கள் உஷாராக இருந்து அவர் தலைமையில் வந்தால் பழனிசாமி வந்தால் சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேனே தவிர இதுதான் நடக்கும். இதுக்காக விஜய்க்கு இவ்வளவு நேரம் பேசுறேன்னா விஜய் கட்சிக்கு போறீங்களான்னு கூட்டணிக்கு உங்களோட யூகங்களுக்கெல்லாம் நான் பை சொல்ல முடியாது. இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கு. அதுதான் ஆட்சி அமைக்கும்.